என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய நெற்றிக் குங்குமத்தை சட்டென தொட்டுவிட்டு உள்ளே வந்த என் பிள்ளை, நாளைய ஏகாதசியினுடைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை நீ நிச்சயமாக செவிகுளிர கேட்கத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நொடிகளில் நமக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் ஏகாதசியினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடிய விடியல். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எந்த இடத்திலும் உனக்கான மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனை அதிசயங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு கிடைக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை எந்த காலத்திலும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் இருந்து தரக்கூடிய இந்த விஷயங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் தாய் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான பதிலை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்புகிறாயல்லவா? அது போதும். அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைப்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் இந்த இடம் நமக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாகவே அது நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணரும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளும் இந்த தாயின் அரவணைப்போடு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் தாண்டியும் நீ இனிமேலும் வருத்தம் கொள்ள வேண்டாம். உனக்காக உன் அம்மா உன்னை தொடர்ந்து வருவது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக தெரியப்படுத்தும் இந்த நேரம் நீ எதற்கும் அஞ்சாதே. எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் அதற்காக என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே. இந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என்று அம்மா பலமுறை உனக்கு நான் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து இனி உனக்காக நான் தரக்கூடிய இந்த வெற்றிகளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மனமகிழ்ச்சி படுத்தும். என் பிள்ளைக்கு ஒன்று மட்டும் நினைவில் இருக்கும் அல்லவா? என்ன நடந்தாலும் நம் தாய் நம்மை தேடி வருகிறாள் என்பது. நான் கஷ்டத்தில் இருந்தேன் வந்தாய், சந்தோஷத்தில் இருக்கிறேன் வந்தாய், வேதனையில் இருக்கிறேன் வந்தாய், நான் எதை யாரிடம் சொல்லிவிடலாம் என்று தவித்து கொண்டிருந்தேன் வந்தாய் என்று என் பிள்ளை ஒவ்வொரு நிலையிலும் நீ என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் அல்லவா? அதையெல்லாம் ஒரு பொழுதும் நீ மறக்கக்கூடாது. இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த வராகி நான் சொல்லும் இந்த சொல்லும் சரி, உன் வாழ்க்கையும் சரி, உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமாக உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல இந்த வராகி நான் உன்னோடு இருப்பது போல உனக்கு என்ன நடந்தாலும் இதையெல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேலும் மேலும் வலிமைப்படுத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தது என்று நினைத்த என் பிள்ளை கலங்காமல் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்களில் உன்னை சூழ்ந்து வரும் உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள். உன்னோடு இருக்கும் தெய்வத்தின் அன்பை நீ இறுக்கமாக பற்றிக்கொள். எந்த இடத்திலும் தெய்வத்தை சந்தேகிக்காதே. எந்த சூழ்நிலையிலும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை நீ விட்டுவிடாதே.
எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது என்றாலும் அதிலிருந்து உனக்கானதை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. யார் என்ன சொல்கிறார்கள், எதை யோசிக்கிறார்கள், எதை விட்டுவிட நினைக்கிறார்கள், உனக்காக எந்த ஒரு உண்மைகளை சொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் கடந்து உனக்கு நடக்கும் நன்மைகளை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென இந்த வராகி கொடுக்கக்கூடிய ஆச்சரியங்களை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லதே நடக்க நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அது போதும். உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களில் நீ எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்க வேண்டும். நமக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து ஒருபோதும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய வெற்றியை நீ எப்பொழுதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா? இந்த காலம் உனக்கு எல்லா வெற்றிகளையும் சரிவர கொடுக்கும் அல்லவா? அதனை நாமும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையை நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்திடம் நாம் எப்பொழுதுமே முறையிடுகின்றோம். இந்த தெய்வத்திடம் நாம் எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் வேண்டி விரும்பி நிற்கின்றோம். ஆனால் தெய்வம் கொடுக்கிறதா இல்லையா என்பதனை நீ எதிர்பார்க்க கூடாது. ஏன் தெரியுமா? தெய்வத்திற்கு தெரியும் எப்பொழுது எதை உனக்கு தர வேண்டும் என்று. சொல்வது உன்னுடைய கடமை, வார்த்தைகளை முறையிடுவது உன்னுடைய கடமை. சொல்லிவிட்டு என் பிள்ளை நீ நடப்பதை எதிர்கொண்டு வாழத் தொடங்கிவிடு. நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த நேரம், இந்த இடம் உனக்கு எப்பொழுதும் வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. வெற்றியின் பாதையை உனக்கு வழிவகுத்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு எல்லா நிலைகளையும் சரிவரச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்திடும் போது நீ எல்லாவற்றிலும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, நான் வருகின்ற காலம், நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம், இனி நீ நினைத்ததும் நீ விரும்பியதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறும் என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, வராகி என்பவள் உன்னை தொடரும் தெய்வமாக சில நாட்களாகவே நான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றேன். ஏன், சில வருடங்களாகவே நான் உன் கண்களுக்கு அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற சில மாற்றங்களை என்னவென்று கவனித்து பார். அவர்கள் கெடுதல் செய்தார்கள் என்று சொன்னாய், இவர்கள் என்னுடையதை பிடுங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னாய். ஆனால் ஏதாவது முடிந்ததா? எல்லாமும் நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்படி நடக்கும்போது இனி நடப்பது எல்லாமும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரியத்தான் செய்யும். இனி நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடத்தான் செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்கிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது என்னவென்று என் பிள்ளை யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தது உண்மைதான். நான் எப்பொழுதும் அதை மறுக்கவில்லையே, எப்பொழுதும் அதை இல்லை என்று சொல்லவில்லையே. இது போன்ற நிமிடங்கள் எல்லாமும் இனி உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான நிமிடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இரு. இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டே இரு. நீ நினைத்தது போல இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும். வராகியினுடைய ஆசீர்வாதம் ஒருவருக்கு இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாதல்லவா? அந்த ஆசீர்வாதம் எந்த இடத்திலும் உன் வெற்றியை உனக்கு கொடுக்காமல் போகாதல்லவா? அதுபோலத்தான் இனியும்
நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகு. சொல்கின்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? உன்னை பற்றியும் உன்னுடைய சூழ்நிலைகளை பற்றியும் உன்னுடைய மனநிலையை பற்றியும். யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்றுதான் நீ நினைப்பாய். ஆனால் உனக்கு கெடுதலை செய்வதற்கு இவர்கள் ஒரு நொடி பொழுதும் யோசிக்க மாட்டார்கள். உனக்கு ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இவர்கள் ஒரு துளியளவும் எதை பற்றியும் நினைக்க மாட்டார்கள். இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து அதற்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு நிலையிலும் உனக்குள் மாற்றங்களை நீ கொண்டு வந்து கொண்டே இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லாமும் பல திருப்பங்களை கொடுக்கும். எல்லாமும் உனக்கு பல விஷயங்களில் ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதுவுமே உனக்குள் இருந்து உண்மைகளை எல்லாம் இப்பொழுதே விட்டுவிடாது. எல்லாமும் உனக்குள் இருந்த நன்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிசயங்களை நடத்தும் இடம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் நேரம் உனக்கு ஆச்சரியங்களை அள்ளி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நான் உன்னை எந்த இடத்தில் வைத்து இந்த வாழ்க்கையை உனக்கென உருவாக்கி தர எண்ணுகிறேனோ அந்த இடத்தில் நின்று நீ எப்பொழுதும் சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் என்பதனை புரிந்து கொள். யாரும் இல்லை என்று நீ எண்ணி விடாது. யாரும் நமக்காக இல்லை என்று என் பிள்ளை யோசித்து விடாது. நீ எப்பொழுதும் கலக்கம் கொண்டு தவித்து விடாது. நிறைவாக இருந்து கொண்டிரு. உனக்கு எப்பொழுதுமே விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களும் இனி நடக்கும்படி என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் உன்னிடத்தில் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தும் நிலையில் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தை வணங்குகின்றவர்கள், தெய்வத்தை தனக்குள் தாங்குகின்றவர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதனை இங்கிருக்கின்ற மனிதர்கள் உணர்வதில்லை. போட்டிகளும் பொறாமைகளும் போகும் பொழுது எதை கொண்டு போகப் போகிறோம் என்று தெரியாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதும் இவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த நல்ல நிலையை கூட இவர்களிடத்திலிருந்து பறித்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் நேரம். இனி எல்லாமும் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கும் இந்த காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டு நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் நமக்கு ஆசைப்பட்டபடியே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு எதை சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு நீ எதற்கும் கலங்கி விடாமல் நின்று கொண்டிரு. வராகி சொல்வது போல தீமைகளை நடத்துகின்றவர்கள் அந்த தீமையினாலேயே அழிந்து போவார்கள் என்பதனை மறந்து விடாதே. அவர்கள் செய்கின்ற பாவம் அவர்களையே பாடாய்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் புரிந்து இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து நீ எந்த இடத்திலும் மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும்
நிறைவேற்றி கொடுக்கும் என்று முதலில் நீ மறக்காமல் இருக்க வேண்டும். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் பிள்ளை நீ சட்டென்று ஒரு நொடியில் உனக்கென புரிந்து கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நொடி முதல் நான் உன்னை தொடரும் இந்த காலம் வரை இனி எதற்கும் என் பிள்ளை நீ அஞ்சிட வேண்டாம். எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டாம். நான் உன் தாயல்லவா. உன்னை எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தும் நான் மீட்டு கொண்டு வருவேன். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் நான் உனக்கான மீட்டதை நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் இனிமேலும் கலங்கி நிற்காமல் நீ என்ன சொல்ல நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாக சொல்லிவிடு. அது போதும். இனி என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லும் அதிர்ஷ்டத்தின் உச்சமாக மாறும் என்பதனை மறக்காதே. இரவு பொழுதை நல்லபடியாக கடந்து விடியும் பொழுதை நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். இவையெல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இது உனக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ எந்நாளும் உணர்ந்து புரிந்து வாழ்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கிறோம். எல்லாமும் நடக்கும் என்பதனை அம்மா தெளிவாகச் சொல்கின்றேன். யார் பேச்சை நீ நம்புவாய்? என் பிள்ளையே, நான் நடக்கும் என்று நல்ல விஷயத்தை சொல்கின்றேன். நீ நடக்காது என்று எதிர்மறையான விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய். அப்படியானால் நான் சொன்னது தானே உண்மையாக இருக்க முடியும். நான் சொன்னது தானே உன் வாழ்க்கையில் நடக்க முடியும். அதனால் இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை இனிமேலாவது உனக்கு வரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள். எல்லாமுமே ஒரு நாள் சரியாகவே நடக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றத்தை தருவதை நீ எப்பொழுதும் என்னவென்று தெளிவோடு ஏற்றுக்கொள்வாய். ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள். இது போதும். இனி எதற்குமே நாம் கலங்கி நிற்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ கண்கலங்கி நிற்கின்ற தருணத்தை எதிர்பார்த்து பலரும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் கடந்து நீ உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி வாழ வேண்டிய நேரம் இது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் உனக்கு ஏற்றது போல ஒவ்வொன்றையும் தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி இருக்குமிடம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை ஒவ்வொரு நொடியிலும் நீ ஏற்றுக்கொள். அது போதும். இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதுதான் உண்மை. அதிசயங்களை கொடுத்து உன்னை நான் இனிமேலும் சந்தோஷப்படுத்துவேன் என்பதுதான் உண்மை. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். அது போதும். இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு உணரும்போது உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை மீட்டெடுக்கும் விஷயங்கள் இவை என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. நடப்பதை எல்லாமும் சரியாக நடத்தி கொடு. உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. வாழ்க்கை ஒரு முறை, அது கிடைக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமே ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நிலையும் மாறும், எந்த சூழ்நிலைகளும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு
சரியான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.